இளைஞர்கள் யாருன்னு சொன்னா, எவன் 2 கால்களில் நிற்கிறானோ அவன் இளைஞன். என்னங்க 2 கால்லையும் நிற்கிறது இல்லையா யாருன்னா? 2 காலில் தானே நிற்பான். நீங்க இளைஞரை பாருங்களேன், பல இளைஞர்கள் பல பேர் இப்படி 2 கால்லையும் நிற்கக்கூடியவங்க இல்லவே இல்லை. இது அவனுக்கு 20 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும், தலை எலி கடிச்சா மாதிரி இருக்கும், கச்சா முச்சான் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று இருக்காது, சில பேருக்கு 2 பக்கம் இப்படி பட்டை போகும், விராட்டு கோலி போட்டுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் கூட கேட்டேன், என்னையா எலி கடிச்சிருக்க தலையை அப்படின்னா, நோ அங்கிள் இட் இஸ் ஃபேஷன் அப்படின்னா. எவனோ ஒருத்தன் அவன் சலூனில் தூங்கிட்டானோ என்னவோ தெரியல, ஒரு சலூனுக்கு போகிறேன், தலை பற்றி எரியுது, அப்படியே ஐயோ தலை எரியுது என்ன, நோ இட் இஸ் ஃபேஷன் அப்படிங்கிறான். ஒரு லாஜிக்குன்னு ஒன்று உண்டு, தர்க்க ரீதியாக எனக்குன்னு ஒரு மூளை இருக்க வேணாமா? எவனோ ஒருத்தன் எதையோ செய்கிறான்னு நான் சொன்னேன்னு, சென்னையில் எவனோ ஒருத்தன் இப்படி பார்த்துட்டு இருந்தான்னா 4 பேர் சேர்ந்து இப்படியே பார்த்துட்டு, கடைசியில் இந்த முதல்ல பார்த்தவன் போயிட்டான், மீதி பேர்லாம் பார்த்துட்டு இருக்கான். நமக்குன்னு மூளை வேணாமா? யோஜனை பண்ண வேணாமா? சிந்திக்க வேணாமா? ஏதோ தலையை கச்சா முச்சான்னு பண்ணிக்கிறதா? யாரோ பண்ணிக்கிட்டா நான் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணு வருது, ஜீன்ஸ் பேண்ட்டு இங்கே கிழிஞ்சிருக்கு, இங்கே கிழிஞ்சிருக்கு, இங்கே முக்கியமான இடத்துல கிழியலை, நல்ல காலம், மீதி எல்லாம் கிழிச்சிரு. நம்ம சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது? கிழிந்த வஸ்திரங்களை அணியக்கூடாது, தரித்திரம் அது. இவன் கிழிஞ்ச வஸ்திரத்துக்கு நோ இட் இஸ் 2000 அடமண்ணாங்கட்டி, கிழிஞ்சது. மானத்தை மறைப்பதற்கல்லவோ ஆடை, எல்லாமே கிடையாதுன்னா அது எதுக்கு பேண்ட்டை போட்டுன்னு வந்திருக்கான்னு தெரியல. அதனால பாருங்க, பெண்கள் உடையிலே எவ்வளோக்கு எவ்வளோ உடை இறுக்கமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அனாரோக்கியம், வியாதி, நோய். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்ல போகிறதான் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கும். இந்த பேண்ட்லேயே அதுக்கு என்னம்மா பேர், லெக்கின்ஸ். அப்பாடா, என்னெல்லாம் புது பேர் வருது பாருங்க. இதெல்லாம் தமிழில் கிடையாது, சொல் கிடையாது, ஏன்னா தமிழில் அப்படி பண்பாடே கிடையாது. இந்த லெக்கின்ஸும் இந்த கிழிஞ்ச பேண்ட்டும் பேட்ச் பண்ணி போட்டிருக்கிறதும், இதனால் என்ன ஆயிருக்கு தெரியுமா? இன்னைக்கு பெண்கள் பெண்களாகவே இல்லை, சொர்ணாக்கா மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்குது. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இப்படி மாறுறதுக்கு காரணம் உடை. நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உடை மாற்றம் செய்யுமானா? செய்யும். நம்ம நாட்டில் எப்பயுமே இது வெப்ப நாடு, தளர்வான ஆடைகள் தான் இருக்கணும். ஆடை தளர்வா இருக்கணும். தளர்வுன்னா தமிழில் சொல்லணும்னா லூஸா இருக்கணும். ஆடை தளர்வா இருக்கணும், ஆளு டைட்டா இருக்கணும். ஆளு லூஸா இருக்கான், ஆடை டைட்டர். அப்ப சிந்திக்கல, இறைவன் யார்? நீ சிந்திக்க வேணாமா? இறைவன் எப்படி இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? அவன் பூவிரியும் சோலையிலே மலர்வான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான்,
வளர் கொடியிடையின் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இறைவன் முன்னாடி இருக்கான். ஒரு புது கவிதை எழுதினான் ஒரு இளைஞன். கோவிலிலே கூட்டம், என் குழந்தையோ இறைவனை பார்க்க முடியவில்லை, என் குழந்தையை தூக்கினேன், இறைவனுக்கு தெரிந்தது தனது தரிசனம் என்று எழுதினான். இறைவன் தரிசனம் செய்தானாம். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவை நீ நேசிக்கல, அப்பாவை நேசிக்கல, மனைவியை நேசிக்கல, தம்பியை நேசிக்கல, அண்ணனை நேசிக்கல, பக்கத்து அண்டம் பக்கத்து வீட்டார்கள் நேசிக்கல, இங்கேந்து நீ கோவிலுக்கு போய் என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? அப்ப அடிப்படையிலே குணம் முக்கியம். குணம் முக்கியம். இன்னைக்கு என்ன தெரியுமா, அந்த கண்ணதாசனுடைய அழகான வரிகள், பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே, வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. பணத்தின் மீதுதான் பக்தி அப்படின்னு சொன்னா பாசம் எங்க இருக்கும்? பொருள் தேவை, ஆனால் அந்த பொருளை வைத்துக் கொண்டு பொருளுள்ள வாழ்க்கையும் தேவை. வார்த்தைக்கே பொருள் இல்லையே. இப்போ இந்த வஸ்து இருக்கிறது, இந்த வஸ்து நெருக்கமான வஸ்து நமக்கு உடம்பு தானே. உடம்பு மாறுதா இல்லையா? மாறுது, நிலை இருக்காது. எப்படி சொல்றீங்க? 5 வயசுல நம்மளை போட்டோ எடுத்திருப்பாங்களே, தலையை பின்னி, எனக்கே 2 ஜடன்னு பார்த்துங்க, தலையை பின்னி பூ வச்சு அந்த ஊன்னு அழுதுன்னு இருப்போம், அதுலேயே நெத்திக்கிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். 5 வயசு, 10 வயசுல, 15 வயசுல பள்ளிக்கூடத்தில் டீச்சரோட மற்ற மாணவர்களோட ஒரு ஃபோட்டோ. இப்படி நம்ம பிறந்ததிலிருந்து எடுத்த எல்லா ஃபோட்டோவையும் வரிசையாக வச்சுக்கிட்டு வாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன சிரிச்சுன்னு இருப்பார், கல்யாணம் ஆன பிறகு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன ஒரே முடி கருகரன், கல்யாணம் ஆன பிறகு ஒரே பளபளக்கிறது சூரியன். எல்லா படத்தையும் வச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம முகமே நம்ம உடம்பே மாறி இருக்கா இல்லையா? மாறி இருக்கு. மாறுகின்றது உடம்பு, நிலையில்லாதது உடம்பு. பணம் வந்தது, எத்தனையோ பணம் வந்தது, ஆனால் அந்த உயிர் ஜீவ ஜோதியுடன் கலந்தது. நேற்று என்ன பிரயோஜனம்ப்பா? புரிஞ்சுதா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன்? ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம், சென்னையில் இந்த தோட்டம், எல்லா தோட்டம். அப்போலோவில் 75 நாள் முடிஞ்சு போச்சு. வராது, எதுவும் வராது. நீ செய்த புண்ணிய பாவங்கள் தான் உன்னோடு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புண்ணிய பாவங்கள் வரும். அப்போ நம்ம புண்ணியம் செய்யறோமா பாவம் செய்யறோமா, இது முக்கியம். அப்ப நெருக்கமான வஸ்துவாக இருக்கக்கூடிய இந்த உடம்பே மாறுகிறது. திருமூலர் என்ன அழகா சொல்றார். அவர் ஒரு வியாபாரி, திருமூலரை சொல்லல, திருமூலர் சொல்ற விஷயத்தை சொல்ற. அந்த வியாபாரி எப்பொழுதுமே அப்பெல்லாம் சாப்பாடு எப்படின்னா 11 மணி 11:30 மணி இல்லைன்னா 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. இப்போ காலையிலேயே இந்த கிரைண்டரில் உள்ள போட்டாச்சு. உப்புமா, இடியாப்பம், இட்லி, பூரி. எப்படி மதியம் பசிக்கும்?
எப்போ திரும்ப பசிக்கும்? பசிக்கலேன்னு சொல்லி 3 மணிக்கு சாப்பிடுவோம். தயவு செய்து இந்த தவறை செய்யாதீர்கள். 1 மணிக்கு மேல், 1 மணி தான் மத்தியானம், அகனா மதியம், ஒரு நாளினுடைய மத்திய பகுதி, அது மத்திய பகுதி. 3 மணிக்கு சாப்பிடக்கூடாது. 3 மணிக்கு எப்போ சாப்பிடணும்னா ஒரு நாள் சாப்பிடணும். நம்முடைய முன்னோர்கள் மேலே போயிட்டாங்க பாருங்க, அந்த திதி வருது பாருங்க, அன்னைக்கு தான் சாப்பிடணும். அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா பேர்? அபரான்ன போஜனம் என்று பெயர். அன்னம் சாப்பிடக்கூடாத நேரத்திலே அன்னைக்கு சாப்பிடணும். அன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும். நான் காலையில் இவ்வளோ சாப்பிட்டேன்னா பசி எடுக்கல, 3 மணிக்கு சாப்பிட்றேன். 3 மணிக்கு சாப்பிடக்கூடாது சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம நம்ப மாட்டோம், ஏன்னா நமக்கு விசுவாசம் இல்லை. ஏன்னா விசுவாசத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டோம். விசுவாசியுங்கள். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். குளிக்க போகிறோம், இப்போல்லாம் கீசர் இருக்கு, போட்டால் வெந்நீர் வருது. வெந்நீர் ரொம்ப சூடாக இருக்கு. ஐயோ, சரி கொஞ்சம் என்ன தள்ளணும்? தண்ணீரை கலக்கணும். தண்ணீர், அதாவது பச்சை தண்ணி. தண்ணீர்னாலே பச்சை தண்ணி தான். பச்சுனாக்க குளிர்ச்சின்னு அர்த்தம். வெந்நீரிலே தண்ணீரை கலக்கக்கூடாது, தர்மசாஸ்திரம். கலக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல வாளியில தண்ணீர் இருக்கணும், அதுக்கப்புறம் வெந்நீரை சேர்க்கணும், அதுக்கப்புறம் தேவைப்பட்டா தண்ணீரை சேர்க்கணும். வெந்நீரிலே தண்ணீரை கலக்கக்கூடாது சாஸ்திரம். தண்ணீரில் தான் வெந்நீர் கலக்கலாம். ஏன் அப்படின்னா தண்ணீரிலே ஜலதேவதைகள் உண்டு. விக்கிரகத்துக்கே வெந்நீரில் அபிஷேகம் செய்யக்கூடாது. எப்ப செய்யலாம்? செய்யலாம். புளி போட்டு தேய்க்கும் போது அந்த விக்கிரகம் பளபளன்னு ஆகணும். எலுமிச்சம்பழம் மூடியில தேய்க்கும் போது அந்த பிசுக்கு, எண்ணெய் பிசுக்கு போகணுன்றதுக்காக வெந்நீரை விடலாமே தவிர, பொதுவாக விக்கிரகங்களுக்கு தண்ணீர் தான். இதெல்லாம் தர்மசாஸ்திரம். நீ 3 மணிக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த கிரைண்டர் அதுக்கு நடுவில் அந்த பந்தியில் வடை போடுறாங்க. 3வது பந்திக்கு போனால் வடை காணாம போயிடும். இப்பவே சாப்பிட்டுடும். சாப்பாட்டில் விதி இருக்கு. அப்போ இந்த உடம்பு சாப்பாட்டுக்காக அப்ப என்ன வச்சிருந்தாங்க? மதியம் சாப்பிடணும். சரி, அதனால அவர் மனைவி கிட்ட என்ன பண்ணார்? இன்னைக்கு என்ன சமையல் அப்படி கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க. சமையல்னு சொன்ன உடனே 6 சுவைகள் நமக்கு நினைவுக்கு வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச சுவை இனிப்பு சுவை. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. 6 சுவை சொல்லியிருக்கேன். நோட்ஸ் எதுவும் எழுதுறவங்க சில பேர் எழுதிப்பாங்க. நீங்கள் இங்கே கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிங்க. இங்கே மிகப்பெரிய கம்ப்யூட்டர் இது. இந்த ஒரு சுவையும் எப்படி உருவாவது தெரியுமா? பஞ்சபூதங்களிலே உருவாகிறது. பூதம்னா பயந்துடக்கூடாது. பூதம் என்பது எலிமெண்ட் இங்கிலீஷில். பஞ்சன்னா 5. என்னென்ன? நிலம், நீர், தீ, வழி, வெளி. புரியலன்னா கஷ்டப்பட வேணாம். வெளியின ஆகாசம், வழியின காற்று, தீ நெருப்பு, நீர் உங்களுக்கு தெரியும், நிலம் தெரியும். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ். இப்போ 6 சுவையில் ஒரு சுவையும் 2 பஞ்சபூதங்களிலே 2 பூதங்களினால் உருவாக்க பெற்றிருக்கிறது. எனதருமை மெய்யன்பர்களே, தாய்மார்களே, சாப்பாடு எப்படி இருக்கோ தெரில, நிம்மதியாக தூக்கமும் வரும். என்ன சொல்ல சொல்ல விஷயம் ஜாக்கிரதையாக கேட்கணும். முதல் சுவை இனிப்பு சுவை. எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறேன் பாருங்க, மனதுக்குள்ளே பதித்து வச்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவனை கேட்பேன். யார் பதில் சொல்கிறாங்களோ உங்களுக்கு தக்க பரிசு வழங்கப்படும். இனிப்பு சுவை பஞ்சபூதங்களிலே 2 சுவைகளினால் உருவாக்க பெறும்.
நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. நிலம் கூட்டல் நீர் இனிப்பு சுவை. நிலமும் நீரும் சேர்ந்தால் இனிப்பு சுவை. முடிஞ்சு போச்சு. இனிப்புக்கு பிறகு வரக்கூடிய புளிப்பு சுவை. நிலமும் தீயும் அக்னி சேர்ந்தால் வரக்கூடியது புளிப்பு சுவை. மூணாவது சுவை துவர்ப்பு. நிலமும் வழி என்று சொல்லப்படுகின்ற காற்றும் சேர்ந்தால் துவர்ப்பு சுவை. 3 சுவை சொல்லியிருக்கேன். இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, துவர்ப்பு சுவை. இந்த 3த்துலேயும் நிலம் காமனாக இருக்கு. நிலமோடு நீர் சேர்ந்தால் இனிப்பு சுவை. நிலத்தோடு அக்னி சேர்ந்தால், தீ சேர்ந்தால் புளிப்பு சுவை. நிலத்தோடு காற்று வழி சேர்ந்தால் என்ன சுவை? துவர்ப்பு சுவை. 3 ஆயிப்போச்சு. உதாரணமா மாதுளம் கனி, அது துவர்ப்பு. இப்போ அடுத்த 3 சுவைகள் உவர்ப்பு. நீரும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அக்னி நெருப்பும் சேர்ந்தால் உவர்ப்பு சுவை. உவர்ப்புன்னா உப்பு. நீரும் அக்னியும், அக்னினா ஒரு மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் பட டைட்டில் சொன்னா நீரும் நெருப்பும் உவர்ப்பு சுவை. இப்போ அடுத்தது 2 சுவை தான் பாக்கி இருக்கு. ஒன்று கார்ப்பு என்கின்ற காரம். அக்னியும் அதாவது தீயும் காற்றும் சேர்ந்தால் கிடைப்பது காரசுவை, கார்ப்பு. இப்போ கடைசியா ஒரே சுவை தான் இருக்கு, கசப்பு. காற்றும் ஆகாசமும் சேர்ந்தால், வழியும் வெளியும் சேர்ந்தால் கசப்பு சுவை. இந்த 6 சுவையும் சாப்பாட்டில் இருக்கணும். நாம சாப்பிடுகிற சாப்பாடு, இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நம்முடைய குணம் ஏன் மாறுகிறது என்று சொன்னால், குணம் மாறுவதற்கு காரணம் உணவு. எனதருமை மெய்யன்பர்களே, தாய்மார்களே, உணவு தான் காரணம். பள்ளிக்கூடத்திலே போண்டா கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடத்திலே சமோசா கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடத்திலே பேல் பூரி கொடுக்குறாங்க அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கே ஃபீஸ் கட்டி அந்த நம்ம குழந்தைகளை அனுப்பிச்சிட்டோம்னா அப்பா அம்மா பின்னாடி வரமாட்டான், அவன் வேற யார் பின்னாடியாவது போடுவான். எப்பொழுது அன்னையின் கையால் சமைத்து ஒருவன் உண்கிறானோ அவனுக்கு நல்ல பண்புகள் வரும். ஏன்னா அந்த அம்மா கொடுக்கக்கூடியது நீங்க பார்த்துருப்பீங்க. இப்பெல்லாம் நடக்குதா என்னன்னு தெரியல. ஒரு கிண்ணத்தில் அந்த குழந்தைக்கு சாதம் போட்டு நெய் குத்தி, பருப்புன்னு சொல்ல மாட்டாங்க, பப்பு போட்டு அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சுப்பாங்க. சாதம் ஊட்ட போறதில்லை. இப்போ அந்த குழந்தையினுடைய கையிலேயே சாதம் போட்டு நெய் குத்தி பப்பு போட்டு பிசைஞ்சு காக்காய்க்கு வருவா அப்படின்வாங்க மாமியாரை பார்த்து. கொடுக்க மாட்டாங்க, சும்மா குழந்தைக்கு விளையாட்டு. குருவிக்கு வருவா அப்படின்னு இந்த குழந்தைக்கு தான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படி அதுக்கு நாய்க்கு வருவா. அதுக்கப்புறம் அந்த கையை அந்த உள்ளங்கையிலேருந்து பிடிச்சி டெய்லி வந்து தான் அக்கள் விளையாட்டு உண்டு இல்லை. சாப்பாடு ஊட்டும் போது கூட நம்ம அன்னை என்ன சொல்லி கொடுக்குறாங்க, மாதா காக்கைக்கு கொடுக்கணும், குருவிக்கு கொடுக்கணும், நாய்க்கு கொடுக்கணும், அத்தைக்கு கொடுக்கணும், அம்மாவுக்கு கொடுக்கணும், பெரியம்மாவுக்கு கொடுக்கணும், இன்னொருவருக்கு கொடுத்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்ற பண்பை விதைத்த நாடு நம்முடைய நாடு. என்னைக்கு நம்ம நாட்டில் குளிர் சாதன பெட்டின்னு தமிழ்ல ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ்னு வந்ததோ, பாவம் இந்த வீட்டுக்கார நிலைமை. முன்னெல்லாம் ராப்பிச்சின்னு உண்டு. அம்மா தாயே, இந்த வீட்டுக்காரர் சொல்றார், என் நிலைமை உன் நிலைமையை விட ரொம்ப மோசமாக இருக்கப்பா.
நானே சாம்பார் ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜில் வச்சதை தான் சாப்பிட்றேன். அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், பரவாயில்ல சார், நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், ஸ்விக்கியில் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்றான் பிச்சைக்காரன். ஒரு உணவு தயாரித்தால் 3 மணி நேரம், மிஞ்சி போனால் 4 மணி நேரம் தான் அதுக்கு உயிர் இருக்கும். அதுக்கு மேலே உயிர் இருக்காது. 2 பொருள். ஒரு பொருளை கெடாமல் பார்ப்பது சர்க்கரையும் உப்பும். அதனால தான் ஜாமும் ஊறுகாயும் கொஞ்ச நாள் இருக்கு. அதுவே நம்ம நாட்டில் சீக்கிரம் தீத்துருவாங்க, ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன். இப்போ இந்த உணவில் நான் அறுசுவைகள் பஞ்சபூதங்களினால் உருவாக்க பெற்றது என்று சொன்னேன் அல்லவா? மிக முக்கியமான விஷயம். ஒரு உணவு வந்ததுன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, இட்லி தோசை கொடுக்கும்போது நான் 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுவேன். என்ன கண்ணு ரொம்ப குறைவாக சாப்பிட்றியே, 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்ருக்கேன் நான். ஆனால் அம்மா கண்ணுக்கு என்ன தோணும், என்ன கண்ணு ஒரு 8 இட்லி சாப்பிட வேணாமா, ஓடி ஆடுற சொல்லுவாங்க. ஹோட்டலில் போய் நீங்கள் இட்லியோ தோசையோ சாப்பிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், 25 ரூபா தோசை 75. ஓகே, நான் எனக்கு இது ரேட்டெல்லாம் தெரியாது, ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லை. விலை குறித்த பண்டங்கள் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் எனதருமை மெய்யன்பர்களே, தாய்மார்களே. எந்த உணவுக்கு விலை குறிக்க பெறுகின்றதோ அந்த உணவு தோஷமான உணவு, குற்றமுள்ள உணவு. அதனால தான் நம்ம நாட்டில் அன்னத்தை விற்கல, அன்னதானம் தான் நம்முடைய நாடு. உன்னுடைய வாழ்க்கையில பாவ காரியங்களுக்கு பிராயஷ்சித்தம், முதல் பிராயஷ்சித்தம் எது தெரியுமா? கழுவாய் அன்னதானம் தான். பழனி பாத யாத்திரை போறவங்களுக்கு கொடு, திருச்செந்தூர் பாத யாத்திரை போறவங்களுக்கு கொடு, ஆடி மாதத்தில் கூழ் அம்மன் பேரில் கொடு. உணவு எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இறைவனின் பெயரால் கொடுக்கப்பெறுகிறதோ அது புண்ணியம். அதை தெரிந்து கொண்டு நமக்கு உணர்த்தியவர் வடலூர் வள்ளற் பெருமானார், வள்ளலார். உணவை விற்கல அவரு. இத்தனைக்கும் அவருக்கு பேங்க் பேலன்ஸே கிடையாது. ஏன்னா வங்கியில் ஏதாவது கணக்கு வச்சிருந்தாரா? 2G 3Gல இருந்தாரா அவரு? ஒண்ணுத்திலே இல்லை. அன்றைக்கு வடலூரில் ஏற்றி வைத்த ஜோதி இன்றைக்கு வரையிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வயிற்று பசி தீக்கு. இத்தனைக்கும் வள்ளலார் ஒரு 2ஆ பிரிச்சார் மக்களை, புற இனத்தார் அக இனத்தார். புற இனத்தார்னா மாமிசம் சாப்பிடுகிறவர்கள், அக இனத்தார்னா மாமிசம் சாப்பிடாதவர்கள். இந்த மாமிசம் சாப்பிடாதவர்களோடு தான் அவர் பேசுவார், மாமிசம் சாப்பிட்றவங்களோடு பேச மாட்டார். வடலூர் வள்ளற் பெருமானார், சிதம்பரம் ராமலிங்கம். ஆனா நினைச்சு பாருங்க, வள்ளலார் நினைச்சு பாருங்க. ஆனா அந்த வடலூர்ல சத்திய தர்மசாலை நிறுவும் போது நான் மாமிசம் சாப்பிட்றவங்களோட பேச மாட்டேனே தவிர, அவன் ஏதாவது பசின்னு வந்து கேட்டா நீ மாமிசம் சாப்பிட்றவன் அப்படின்னு சாப்பாடு போடாம இருந்துடாதப்பா, சாப்பாடு பசின்னா எல்லாருக்கும் போடுன்னார். புரிஞ்சுக்கணும். அவன் ஏதோ ஒரு காரணத்தில் மாமிசம் சாப்பிட்றான், சாப்பாடு போடாம இருக்காது. உணவு மிகவும் முக்கியம். விலை குறித்த உணவுப் பொருட்கள் உன் மனதை பாழடிக்கும், குணம் மாறிடும். அதுவும் பேல்பூரி, சமோசா, பேல்பூரி டேஸ்டா இருக்கேன்னா அது பீகார்காரன் போட்டது. எப்படி இருக்கும் அது? சமோசா அம்மா உப்பில்லாம சமைச்சா கூட சுவை உள்ளதார். ஒரு நல்ல மகத்தான மனிதனை பற்றி சொல்ல போறேன் நான் இப்போ. நம்ம நாட்டில் ஒரு பிறந்த நமக்கெல்லாம் ஒரு இப்ப சமீபத்தில் வாழ்ந்து மறைந்தவர். அவர் பெயர் அபுல் பகீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜனாதிபதி அவரை போல இருந்ததே கிடையாது இதுவரையிலும்.
அந்த அபுல் பக்கீர் ஜைனுல் ஆபுதீன் அப்துல் கலாம் சின்ன வயசுல அவருக்கு நடந்த அனுபவத்தை சொல்றார். என்ன அனுபவம் தெரியுமா? அப்பாவும் அப்துல் கலாமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அடுக்கலையிலேருந்து சப்பாத்தி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். அந்த சப்பாத்தி அப்பா தட்டில் விழுந்த சப்பாத்தி, இவர் தட்டில் விழுந்த சப்பாத்தி கருகி போன சப்பாத்தி, தீஞ்சு போச்சு. ஒரே கருப்பா இருக்கு. அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்பாவை. அப்துல் கலாம் ஒன்றும் பேசலை. அப்பெல்லாம் எப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்கும்போது பசங்க பேச மாட்டாங்க. இப்போ பசங்க தான் பேசுறாங்க, அப்பா அம்மா பேசுறது இல்லை. இவர் பேசலை. அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, தீஞ்சு போயிருக்கு, ஒரே கருப்பா இருக்கு. அம்மா அடுக்கலையிலேருந்து கேட்குறாங்க, சப்பாத்தி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தன் கணவரை. என்னம்மா இருக்கு, நல்லா இருக்கே சப்பாத்தின்றார் இவர். அப்துல் கலாம் அப்பாவை ஏற இறங்க பார்க்குறாரு. என்ன இது போய் ஒரே கருப்பாக இருக்குது, இதை போய் நல்லா இருக்குன்றார். ஒன்றும் பதில் பேசலை. எல்லா சப்பாத்தியும் அப்படி தான் இருந்தது. சாப்பிட்டு முடிஞ்சு தனியாக அம்மா இல்லாத இடத்துல, அதான் பாருங்க, அதான் இங்கிதம்னு பேர். அப்துல் கலாம் கேட்குறாரு, அப்பா அம்மா கிட்ட போய் நீங்கள் சப்பாத்தி நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, ஒரே கருப்பாக இருந்தது, தீஞ்சு போயிருந்தது, காந்தி போயிடுத்த. கலாம், அவ காலையிலேருந்து அடுப்புங்கரையில் வேலை செய்கிறாப்பா, தண்ணி கொண்டு வரத்துக்கே கஷ்டம்ப்பா, அந்த கைதான்ப்பா நமக்கு சாப்பாடு போடுது, அது நல்லா இல்லைன்னு சொன்னால் அவள் மனசு கஷ்டப்படும்பா. இதுதானே ஒரு தந்தையினுடைய ஸ்தானம், ஒரு அப்பாவினுடைய ஸ்தானம். அப்படிப்பட்டவருடைய இந்த அப்பாவினிடத்திலே வளர்ந்த பிள்ளை ஜனாதிபதியாகி அங்க கூட இன்னொருவருடைய மனம் புண்படக்கூடாது என்று வாழ்ந்தவர். அதானங்க வாழ்க்கை. அப்பா என்ன சொல்லி கொடுக்கிறார்? இவரே அப்பாவே சப்பாத்தி மூஞ்சி மேல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அப்துல் கலாம் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். மகாதேவ் கோவிந்த ரானடேன்னு ஒருத்தர், மிகப்பெரிய அறிஞர், சின்ன வயசு, நண்பனோட விளையாடிக்கிட்டு இருக்கார். திடீர்னு இரு அப்படின்னு நண்பன் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறார். அம்மா அந்த அடுப்பங்கரையை பார்த்துக்கிட்டு லட்டு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. தட்டு இங்க இருக்கு, லட்டு பிடிச்சி தட்டை வைக்கிறாங்க, சுட சுட. இவர் போய் அப்படி 2 லட்டு அப்படி கையில் எடுத்துக்கிட்டார். பசங்களுக்கே உரித்தானது, குழந்தைகளுக்கு 2 லட்டு. என்ன அப்படின்னு அம்மா அந்த பக்கம் லட்டு செஞ்சிட்டு இருக்காங்களே பார்த்துட்டு, அந்த பூந்தி கொட்டி அதை பிடிச்சி லட்டு இப்படி வச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 லட்டு எடுத்துட்டோம் அப்படி. மகாதேவ கோவிந்த ரானடே, என்ன ஒன்றும் இல்லைவா அப்படின்ட்டான். அப்படியே பின்னாடி வந்தான். ஏன்னா லட்டு இப்படி திருப்பினா லட்டு தெரிஞ்சு போடுமே. பின்னாடி வந்தான். வீட்டு வாசலுக்கு வந்த உடனே திரும்பி இந்தான்னு நண்பனுக்கு ஒன்று கொடுத்து இவன் ஒன்று சாப்பிட்றான். நண்பன் அப்படி வாங்கின ஒன்று ஆனா, என்னடா வாயில போடுன்றான். ஆன்றான் நண்பன். மகாதேவ கோவிந்த ரானடே நண்பனை பார்த்துட்டு இருக்கான், நண்பன் வீட்டை பார்த்துட்டு இருக்கான். மகாதேவ கோவிந்த ரானடே பின்னாடி கரண்டி வச்சுக்கிட்டு அம்மா நிற்கிறாங்க. இவன் எடுத்ததை பார்த்துட்டாங்க அவங்க. ஆனா என்னடா ஆன்ற ஆனா திரும்பி பார்த்தா ஆன்றான் இவன். அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? ரானடே, இப்படியா கொடுக்கறது நண்பனுக்கு? சீ, வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வா, தட்டுல வச்சு கொடு, ஒன்னா கொடுப்ப 4 கொடு அப்படின்னு உள்ளே அழைத்து கொண்டு வந்து நண்பனையும் உட்கார வைத்து இவனையும் உட்கார வைத்து 4 லட்டு கொடுத்தா அந்த குழந்தை மகாதேவ கோவிந்த ரானடேவா வருவான். அந்த நண்பன் வேற யாரும் அல்ல. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரியினுடைய மகன். அதாங்க விசேஷம். அம்மா தாங்க குழந்தைய வளர்க்க முடியும், அப்பா தான் குழந்தைய வளர்க்க முடியும்.
அப்பா அம்மாவே சரியில்லைன்னா அந்த குழந்தை எங்க போகும்? உணவு மிகவும் முக்கியம். இவர் வந்தார், வியாபாரி கேட்டார் என்னென்னலாம் உணவு. 11:30 மணிக்கு காலையில் கஞ்சி சாப்பிடுவாங்க. நம்ம வழக்கம் என்னன்னா, இந்த சோத்து நீர், பழைய சாதம் போட்டு அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அதை தான் சாப்பிடுவோம். அப்போல்லாம் சாப்பாடும் நல்லா இருந்தது. காலையில் ஏதாவது கஞ்சி தான், நீராகாரம் தான் நமக்கு. காப்பி டீயே நம்ம நாட்டில் கிடையாது. காப்பி டீ இன்னைக்கு காப்பி டீயாலேயே நம்ம குடும்பங்கள்லாம் அழிஞ்சது. இதில் புதிய சன்ரைஸ்ன்றான். இவன் எழுதுக்கிறதே 7:30, இவனும் 7:30. இதுக்கு சன்ரைஸ் எதுக்கு? மதியம் சாப்பாட்டுக்கு வந்தான். கால் எப்பயும் ஈரமாக இருக்கணும். சாப்பிடும்போது, படுக்கும்போது கால் ஈரமாக இருக்கக்கூடாது. தண்ணி கொடுத்தாங்க, கால் கழுவினான். ஆசனம் இருக்கணும். சாப்பிடும்போது ஆசனம் போட்டாங்க, இலை போட்டாங்க. ஒரு நபர் சாப்பிட உட்கார்ந்த பிறகுதான் இலை போடணும். கல்யாண வீட்டிலெல்லாம் நம்ம மொய் எழுதி போகிறதுக்கு முன்னே இலையில எல்லாமே போட்டுடுறான். அது யாருக்கு போடணும்னா மேலே போனவனுக்கு போடணும். அதுக்கு பேர் படையல்னு பேர். நம்மளெல்லாம் பித்ருக்களாகவே நினைக்கிறான் மேலே போனவர்னே. அப்போ போட முடியாதுன்னு இப்போவே போட்டுடுறான். ஆசனம் போட்டு இலையை போட்டு, இலையில மேல் பாகம் கீழ் பாகம் நடுவில் நரம்பு, வாழை இலை. அது வாழை இலை, உத்தமமானது வாழை இலை. அதற்கு அடுத்தது மத்தியமமானது வெள்ளித்தட்டு. அதற்கு அடுத்தது பாக்கு மட்டை, எவர் சில்வர் which is never silver. இரும்பு, இரும்பில் சாப்பிடவே கூடாது. நாம் சாப்பிட்றதெல்லாம் இரும்பில் தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம். உட்கார வச்சான். மேல் பக்கம், மேல் இந்த நுனி இருக்கு பாருங்க, நுனி எப்பயுமே இடது பக்கம் வரணும், அகலமான பகுதி வலது பக்கம் வரணும். இந்த நரம்பினுடைய மேல் பக்கம் உப்பு சார்ந்த எல்லா வஸ்துக்களும் வரணும். உப்புக்கு பேர் லவணம் என்று பெயர். உப்பு சார்ந்த எல்லாம் வரும். கீழ்ப்பக்கம் உப்பு சேராதது வரும். அப்புறம் அதோட கலந்துக்கலாம். போட்டாச்சு, சாப்பிடணும். இறைவனை நினைத்து சாப்பிடணும். இப்ப சாப்பிட போறான் இவன். சாப்பிட்டு முடிச்சிட்டான். சாப்பாட்டுலேயும் நம்ம நாடு தத்துவம். முதல்ல சாம்பார், அதுக்கு இன்னொரு பேர் குழம்பு. முதல் இளமை பருவம் குழம்பி இருப்பான். ஏன்னா கல்யாணம் வேற ஆயிருக்காது. பார்த்த முதல் நாளே அப்படின்னு எதையோ பார்த்துன்னு இருப்பான். பார்த்த முதல் நாள் ஒன்றும் தெரியாது. என்ன தெரியும்? 20 வருஷம் கல்யாணம் ஆனவங்களை கேட்டு பாருங்க. ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் தெரியும். 20 வருஷம் கல்யாணம் ஆகியே தெரியலையடான்னா பார்த்த முதல் நாள் தெரியுமா? புடலங்கா. ஒன்றை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் என்னோடு இருக்க வேண்டும் என்று சம்மதித்து விட்டாள். உங்களை பிடிச்சிருக்குதுங்க அப்படின்ட்டா. எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. யாரும் இல்லை, நாங்கள் 2 பேரும் இன்பத்தை அனுபவிக்கலாமா? அவளுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, அனுபவிக்கலாமா அப்படின்னு தர்ம சாஸ்திரத்தை போய் கேட்டா கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன்? அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒன்ன பிடிச்சிருக்கு. லூசு. எப்படி பிடிச்சிருக்கும்? தர்மசாஸ்திரம் சொல்றது அந்த பெண்ணுக்கு என்னோடு இருக்க சம்மதம், எனக்கும் அந்த பெண்ணோடு இருக்க சம்மதம். ஆனால் அப்படி சம்மதம் வந்தாலும் அந்த சம்மதத்தை அங்கீகரிக்கின்ற பெண்ணினுடைய குடும்பத்தார் இருக்க வேண்டும். அந்த சம்மதத்தை அங்கீகரிக்கின்ற இந்த ஆண்மகனுடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும். ஏன்? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த குடும்பம் தான் பதில் சொல்லும், குடும்பம் தான் கஷ்டப்படும்.
இந்த தர்மசாஸ்திரம் சொல்கிறது, உன்னுடைய குடும்பத்தாரின் அனுமதி இல்லாமல் நீ இன்பத்தை அனுபவிக்க கூடாது. தெளிவது எவ்வளவு தர்மசாஸ்திரம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இல்லையே, எனக்கும் பிடிச்சிருக்கு, அவளுக்கும் பிடிச்சிருக்கு. அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பெரியம்மா பெரியப்பா, அத்தை, எல்லாரும் இந்த மணமகனுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செஞ்சுக்கிறேன். லூசு. இந்த நாட்டில் எனக்கு உரிமை இல்லை, உரிமையே கிடையாது இந்த நாட்டில். நல்ல ஞாபகம் வச்சுங்க. உலகத்திற்கு இந்த நாடு சொன்னது உரிமை அல்ல, கடமை. கடமையைத்தான் சொல்லியிருக்கு இந்த நாடு. தாயின் கடமை, தாய்க்கு உரிமை கிடையாது. தந்தையின் கடமை, தந்தைக்கு உரிமை கிடையாது. மகனின் கடமை, மகனுக்கு உரிமை கிடையாது. மகளின் கடமை, மகளுக்கு உரிமை கிடையாது. இந்த நாட்டில் உரிமை என்ன உரிமை இருக்கு? நீ செய்கின்ற கடமையிலே மற்றவர்களின் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. நன்றாக நினைத்துக்கொள். மகன் என்பவன் தாய்க்கு கடமையை செய்தால் தாயின் உரிமை அங்கு பாதுகாக்கப்படுகிறது. கணவனின் கடமையை ஒழுங்காக செய்தால் மனைவியின் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. இந்த நாட்டில் உரிமைன்ற சப்தம் சுத்தியல் அறிவால் கொண்டு வந்தது. இடமே இல்லை இன்னைக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. சுத்தியல் அறிவாளை நம்பினா உருப்படுவோமா? நம்ம நாட்டில் கடமை தான். அப்போ சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த ஜல பாத்திரம் இருக்கிறதே நீர், அந்த வாழை இலையின் வலது பக்கத்தில் வைக்க வேண்டும், இடது பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஏன்? சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, தேவைப்பட்டால் கொஞ்சம் சாப்பிடணும், அவ்வளோதான். அதுக்கு தான் வலது பக்கம் வச்சிருக்கு. இடது பக்கம் வைத்தால் கள் அருந்தியதற்கு சமம் என்று சொல்கிறது தர்மசாஸ்திரம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், சாஸ்திரம் சொல்றது. சாப்பிட்டு முடிச்சான் இவன். பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பும் ரோஜா பாக்கு. லூஸ். பாக்கு போடணும், வெத்தலை போடணும்னா திருமணமானவர்கள் தான் போடணும். கிரகஸ்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. மாணவ பருவத்தில் வெத்தலை பாக்கு போடக்கூடாது. 50 வயசு 60 வயசு பேரன் பிறந்தாச்சுன்னா வெத்தலை பாக்க நிறுத்திடணும். சன்னியாசிகள் வெத்தலை பாக்கே போடக்கூடாது. நான் வெத்தலை பாக்கு போடலைங்க, பான் பராக் தான், போடவே கூடாது. இவன் ஊஞ்சல் இருந்தது வீட்டில், வெத்தலை பாக்க கொடுத்தாங்க, ஆடிக்கிட்டே இருந்தான். வலிக்குதேன்னா வலிக்குதேன்னா, இதோ படுக்க கொண்டு வரேன்னு தலையணை கொண்டு வந்தா, படுத்தான், போயிட்டான். 3000 பாட்டுல ஒரு பாட்டு. அடப்பண்ணி வைத்தார் அடிசில் உண்டார், மடக்கொடியாளுடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கத்தே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தாரே. போக முடியுமா? அந்த கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. கவலைப்படாத, உன்னுடைய உடம்பு தான் அழிகிறதே தவிர ஆத்மா அழிவதில்லை. நீ நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அப்ப எல்லா உயிர்களையும் நீ நேசிக்க கற்றுக்கொண்டால், உன்னுடைய குடும்பத்தை முதலில் நேசி, உன்னுடைய அம்மாவை நேசி, அப்பாவை நேசி, மனைவியை நேசி, கணவனை நேசி. அழகா சொல்லிட்டேன். ஒரு பெண் விரும்பினாலும் நான் விரும்பினாலும் யாரும் இல்லை, நான் இன்பத்தை அனுபவிக்கலாமான்னா தர்மசாஸ்திரம் சொல்கிறது கூடாது. சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற பின்புதான் நீ இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். யாரும் இல்லைங்க. இங்க வச்சிருக்கார் ஆண்டாள் சொக்கலிங்கம், சால கிராமம். யாரும் இல்லையா? போலாமா? ஆபத்து. எனக்கு இல்லாத பொருளை உள்ளத்தினால் கூட நான் எடுக்கக்கூடாது. வள்ளுவர் சொல்றார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல்.
உள்ளத்தில் கூட நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட புண்ணிய கருமாக்கள் செய்யும் பொழுது பகவான் காட்சி தருவான். நேரம் 4, எனக்கு கொடுத்த நேரத்தை தாண்டி பேசிக்கொண்டிருக்கிறேன். போதாத காலம் உங்களுக்கும், பேசினால் எனக்கும் போதாத காலம்தான். சனி பெயர்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.